ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி பைபிளில் இருக்கிற சில யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் உயர்ந்தவர்களாய் உயர்த்தப்பட்டார்களோ அவர்களை பற்றி பார்க்கணுன்னு எனக்கும் தான் ஆசை. அப்போ படிக்கிறப்போ யாரெல்லாம் ஆண்டவர் முன்னாடி தங்களை தாழ்த்தினார்கள், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், ஜெபத்திலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் அதிக ஆர்வமாக இருந்தாராம் பிள்ளைங்களா. எங்கெங்கே ஜெப கூடுகையெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அவர் தவறாமல் கலந்துப்பாராம். அப்படி கலந்துக்கிறப்போ எந்த மெசேஜ் யார் கொடுத்தாலும் அதை ஏதாவது ஒரு இது நல்லாவே இல்லை, இதில் ஒன்றும் அப்படி சொல்லியில்லை, ஆனால் இந்த ஃபாஸ்டர் இப்படி பேசுகிறார், இந்த போதகர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு குறை சொல்லிவிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவர் இப்படி சொல்லியிருக்கலாம், வேதத்தை பற்றி இந்த விதமாக அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு குறை சொல்லிகிட்டே வருவாராம். ஒரு நாள் என்ன ஆச்சா, தன்னுடைய மனைவி கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாராம். இது என்னது, இது எந்த போதகருமே பைபிளில் இருக்கிறத ஆணித்தரமாக சொல்ல மாட்டேன்றாங்க, மேலோட்டமாக சொல்கிறாங்க அப்படின்னாராம். அதுக்கு தன்னுடைய மனைவி சொன்னாங்களாம், இங்கே பாருங்கள், எந்த வேதாகமத்திலேயாவது ஊழியர்கள் போதிக்கிறப்போ போதகர்கள் போதிக்கிறப்போ கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார், பேசணும். நீங்கள் அவங்க பேசுகிறத கவனிக்காமல் எதை குற்றம் கண்டுபிடிக்கலானே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் பேசலைன்னு சொன்னாங்களாம். பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை அவர் என்ன பண்ணிச்சான், அதிகமாக பாதிச்சுதான். குறை கண்டுபிடிக்கிறதுலே இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தை அவர் காதுகளுக்கு என்ன பண்ணலையாம், எட்டாமல் மனசுக்கு போலியாம். அப்படியே பாரு பிள்ளைங்களா, தங்களை தாழ்த்தின நீதிமான்கள் யாருன்னு பார்த்தா தாவீது சொல்லுவார், நான் ஒரு தெள்ளு பூச்சி. 1 சாமுவேல் 26:20 பார்க்கலாம். அவர் அப்படி சொல்லுவார். யோபு சொல்லுவார், நான் ஒரு நீசன் அப்படின்னு சொல்லுவார். ஆபிரகாம், நான் ஒரு தூளும் சாம்பலும் ஆனவன். ஆதியாகமம் 18:27 சொல்லுவார். யோவான், அவருடைய பாதரட்சையை சுமக்க நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு மத்தேயு 3:11 சொல்லுவார் பிள்ளைங்களா. யோசேப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் அல்ல என் தேவனே அப்படின்னு சொல்லுவாராம். ஆதியாகமம் 41:16 சொல்லியிருக்காரு. மோசே என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் ஒரு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாராம். பேதுரு, நான் பாவியான மனுஷன் சொல்லுவாராம். 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுவாராம். பவுல், பாவிகளிலும் பிரதான பாவி நானுன்னு சொல்லுவாராம். அப்போஸ்தலர்களில் எல்லாரும் நான் சிறியவன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆயக்காரன், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லுவாராம். பாரு பிள்ளைங்களா, அசகேல், நாயாகி உமது அடியேன் அப்படின்னு சொல்லுவாராம். போவேசெத், நான் செத்த நாயின்னு சொல்லுவாராம். பாரு, இப்படி கிதியோன் என்ன சொல்லுவாராம், என் குடும்பம் எளிது அப்படின்னு சொல்லுவாராம். கிதியோன் அவர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுவாராம். எரேமியா, பேச அறியாத சிறு பிள்ளை. எரேமியா 1:6 சொல்லுவாராம். ஏசாயா என்ன சொல்லுவார் தெரியுங்களா, அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுவாராம். எவ்வளோ பேர் தங்களை தாழ்த்தியிருக்காருங்கள, இவங்க எல்லாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றவங்க, அதிசயங்களை சொன்னவங்க, பயங்கரமான தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் எப்படி தங்களை தாழ்த்தினாங்கல்ல, நாம் எப்படி இருக்கணுன்றதை நாம் தான் முடிவு பண்ணோம். பாய் குட்டி.